மதுரை வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 2250 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டதால் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், கள தகவல்களை வழங்கலாம். நிச்சயமாக தேனியில் உள்ள வைகை அணையிலிருந்து திருதுமால் நதி பாசனம், பெரியார் கால்வாய் பாசனம் மற்றும் பிரதான மதகுகள் வழியாக நீர் திறக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது ராமநாதபுரம் மாவட்ட பகுதிக்கு குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்காக 2750 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது வைகை அணையில் இருந்து திறக்கப்பட்ட நீரானது மதுரை மாநகர் பகுதிக்குள் வந்த நிலையில் வைகை ஆற்று பகுதியில் நீரானது வெள்ள பெருக்கெடுத்து கரைகளையும் தொட்டு பாய்ந்து ஓடுகிறது. குறிப்பாக மதுரை மாநகர் பகுதிகளான கோரிப்பாளையம், ஆனக்கல், தரைப்பாலம் முழுவதுமாக நீர் நிரம்பி ஓடக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் உள்ள தடுப்பணை முழுவதுமாக நிரம்பி 2 கரைகளை உரசியவாறு வைகை ஆற்று நீரானது பாய்ந்து செல்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என ஒலிபெருக்கி வாயிலாக அறிவுறுத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.